சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து கிரேவி, அப்புறம் முட்டை, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பரிமாறியாச்சு, வந்து பாருங்கள். அக்காவுக்கும் மாமாவுக்கு வந்து நான் வந்து செஞ்சு இல்லையா மோமோஸ், அதை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷலில் வந்து சூப்பராக வந்து சமைக்கிறோம், வந்து ருசிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, நான் செய்ய போகிறேன். நான் வந்து மெனு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன், செய்யலாம். என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து கிரேவி, அப்புறம் முட்டை, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா. மோமோஸ் வந்து நான் செய்வேன். ஆமாம், இந்த ஐட்டம் கூட நான் செய்கிறேன். மோமோஸ் வந்து ஜெயஸ்ரீ செய்ய சொல்லிட்டு சூப்பராக சமைக்கிறோம், சூப்பராக ருசிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போகிறேன். மோமோஸ் சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி அப்படி டெம்ப்டிங்காகவே இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படியாச்சும் செஞ்சிடன்னு சொல்லிட்டு மோமோஸ்க்காக 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோம். செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். ஜெயஸ்ரீ பாருங்க, பிரியாணி செய்யறதுக்கு வந்து குக்கர் எடுத்தாச்சு, செய்யலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3/4 கிலோ கறியை தந்துக்கிறேன், அதுக்கு தான் வந்து செய்ய போகிறோமே. அதில் வந்து பாதி வந்து என்ன தேவையானது செஞ்சுக்கலாம். ஓகே. பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி செஞ்சு. இல்லை ஆமாம், ஃபஸ்ட்டு வந்தாங்க பற்றி அப்போ ஒரு வழி ஊர்லேருந்து, அப்போ தான் செஞ்சு சாப்பிட்டு அது வந்து செய்வேன். இதுக்கு போய் வத்த தான் செய்யணுமே. வெற்றிகரமாக அடுப்பை பற்ற வைத்தாச்சு. இந்த சிலிண்டர்லாம் நம்ம வெயில் ஆகுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஆனால் அப்போல்லாம் இப்படி தான் காலம் கஷ்டமானு நமக்கு எனக்கு உண்மையுமே தெரியல. கரண்ட் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டேன், செல்லு இல்லாத உலகத்துலேயும் வாழ்ந்துட்டேன், கேஷ் இல்லாத உலகத்தில் வாழ்ந்தாச்சு. இப்போலாம் வந்து எல்லாம் வரோம், இன்னும் கொஞ்சம் உடம்புலாம் சொகுசு கேட்குது. ஆமாம், எந்த ஒரு பொருளுமே இப்போலாம் இல்லாமல் இருக்க முடியாது. சரி சரிம்மா, பிரியாணிக்கு எல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக வந்து வெங்காயம் தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். மீதெல்லாம் வந்து பக்கத்தில் அப்படியே இருக்குது. பச்சை மிளகா, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் அங்கங்கே ஒரு மூலையில் ஒரு பொருள் வச்சுட்டு வந்து பேசுகிறாரு. எடுத்து ரெடி பண்ணி கிட்ட வச்சு போட்டுக்கிறேன். சரி சரிம்மா. ஜெயஸ்ரீ இங்கே பாருங்க, பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், பிரிஞ்செல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் வந்து போட்டுக்கலாம். எண்ணெயே கொதிக்க சவுண்டு கேட்கல. இது வந்து கொதிக்காது. எண்ணெய் எப்படி கொதிக்க ஆய் வார்த்தை தெரியல, கொதிக்கணுன்ற. ஃப்ரெண்ட்ஸ் மல்லாட்டேன்றதுனால வந்து நர வருது. பச்சை மிளகா கேட்டீங்களா, சேர்த்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பர்ஃபெக்டாக செய்வீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சரி, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கிண்டுங்க பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்து மசாலா தூள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி போட்டேன். கிண்டி விட்டுனே இருக்கிறதா தான் ஒன்று போட்டு காட்டுறேன் எப்படி இதுன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. வதங்கட்டும், பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சரிம்மா. அதோட இங்கே பாருங்க 65 கூட கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வந்து பேசிஞ்சு வச்சுக்கிறேன்னா. சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து மோமோஸ்க்கு வந்து மாவெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்கன் அரைச்சி ஊற வைக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, எலும்பு சாறு விட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்படியே பேசி உப்பு அவ்வளோ உப்பு போட்டுனா. சரிம்மா. அம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லா வேலையும் சூப்பராக முடிஞ்சுது. பிரியாணி செஞ்சுட்டேன், முட்டை அவிச்சு வச்சுக்கிறேன், ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இங்கே ரெடி பண்ண போகிறோம் பாருங்க, சிக்கன் 65. ஆமாம், வாங்க பார்க்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஊற்றிருக்காங்க, ஆனால் வந்து கொதிக்கலை. ஆமாம், சூப்பராக வந்து ஊறிக்கிட்டேனா பார்க்கும்போது அழகாக தெரியுது. சரிம்மா, மணி வந்து ஆயிடுச்சு. இன்னும் சிக்கன் 65 போட்டு வைங்க, நான் எங்காட்டி போயிட்டு எல்லாம் எடுத்துன்னு வரேன். நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து அந்த மோமோஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மோமோஸ் போனாட்டி நம்ம வந்து வெவிச்சு செஞ்சோம், ஆனால் இந்த வாட்டி வந்து வெவிக்காமல் அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி செய்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், சிக்கனை வந்து நல்லா அரைச்சாச்சா. இது கூட வந்து என்னென்ன பொருள் சேர்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அது கூட வந்து ரொம்பவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி ஒரு இது எலும்பு பூண்டு. சரிம்மா. இப்போ வந்து 1/2 லெமன் வந்து சேர்த்துட்டு கரம் மசாலா உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே. என்னென்ன செய்யணும் சொல்லி பார்க்கலாமா? ஓகே. இங்கே பாருங்க, சுட சுட வந்து பிரியாணி சூப்பராக பல கொட்டுது. பல நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க, நல்லா உதிரியாக.
சிக்கன் கிரேவி. ஆமாம், கட்டியா சூப்பர். அப்புறம் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் 4 அவிச்ச முட்டை. இங்கே பாருங்க, மெயின் டிஷ்ஷே தான். ரொம்ப நாளுக்கு வச்சு செய்யறதா சிக்கன் 65? ஆமாம், நம்ம வந்து அப்போ செய்ய மாட்டோம், ரொம்ப நாள் செஞ்சு செய்கிறோம். வாங்க சாப்பிட்லாம். சரிம்மா, இலை போட்டு உட்காந்து நான் பரிமாறி சாப்பிட்றேன். சரிம்மா, உனக்கு வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பரிமாறியாச்சு, வந்து பாருங்க. ஜெயஸ்ரீ, எனக்கு மட்டும் பரிமாறி சாப்பிட்டா வந்து எனக்கு சாப்பிட்டமே தெரியாது. என் கூட நீங்கள் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்லாம் வாங்க. சூப்பராக வந்து நீ சுட சுட இந்த பிரியாணி சாப்பிட்றோம் நம்ம. சரிம்மா, சரி சாப்பிட்லாமா? சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள். சாப்பாட்டை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ஜெயஸ்ரீ. நம்ம வந்து கடமை அரிசி போட்டுலாம் தெரியுதுல, கொஞ்சமாக அரிசி போட்டு சேர்த்துலாம் தெரியல, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூப்பராக நம்ம கடமை செய்யறதுனால டேஸ்ட் வரலன்னு தெரியல. இப்போ சூப்பராக சாப்பிடுது. சாப்பிடுவோம். நம்மளுக்கு கம்மியாக செஞ்சால் அளவு தெரியும், அதிகமாக சேர்த்தனால கொஞ்சம் அளவு கொஞ்சம் தடுமாறும், அவ்வளோதான். சாப்பிடுவோம். சரிம்மா, சரி சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ, எங்கே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அக்காவுக்கும் மாமாவுக்கு வந்து நான் வந்து செஞ்சேன் இல்லையா மோமோஸ், அதை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா வந்து ஃபோன் பண்ணி மோமோஸ் கேட்டாங்க. மோமோஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு எதுவும் தான் சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்தா, அதனால் எடுத்து போய் அக்காவுக்கு மாமாவுக்கு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறேன். போயிட்டு வரேம்மா. போய் கொடுத்துட்டாங்க.